அண்மை செய்தி. உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையும் அளிக்கிறது என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க இன்றைய தினம் உச்சநீதிமன்ற அனுமதி அளித்துள்ளது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக இபிஎஸ் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அந்த பதிவில், தமிழ்நாட்டின் ஜீவ நதி காவிரி நதிநீரை நம்பிதான் டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம் இருக்கிறது. மேலும் 20 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும் இது இருக்கிறது. ஆனால் கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது என்று இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தை பாலைவனமாக்கும் கர்நாடக அரசின் முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் கடுமையான வாதங்களை வைக்காமல் இந்த தீர்ப்புக்கு வழிவகுத்த திமுக அரசின் முதலமைச்சருக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். மேலும் மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் காவிரியில் உள்ள நம் உரிமைகள் அனைத்தும் பறிக்கப்படும் என்று ஏற்கனவே அதிமுக சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது என்றும், காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 28வது கூட்டம் டெல்லியில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி அன்று நடைபெற்ற பொழுது அந்த கூட்டத்தின் விவாத பொருளில் மேகதாது அணை விவகாரத்தை காவிரி ஒழுங்காற்று குழுவில் கர்நாடகம் கோரிய போதே திமுக அரசு வாய் மூடி மௌனமாக இருந்ததையும் நான் கண்டித்துள்ளேன் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அனைத்தையும் மீறி உச்சநீதிமன்றத்தில் இது போன்றதொரு தீர்ப்பு வருவதற்கு கர்நாடகாவில் உள்ள தங்களுடைய குடும்ப தொழிலை காப்பாற்றுவதற்காகவே உறுதுணையாக இருந்த திமுக ஆட்சியாளர்களின் செயல் மன்னிக்க முடியாத குற்றம் என்றும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தின் உரிமையை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.